அனிதா, control yourself. ஓஹோ, என்னையே மிரட்ட ஆரம்பிச்சிட்டியா? அதுவும் இங்கிலீஷ்ல. என்ன எங்க அண்ணன் கத்து கொடுத்தானா? உங்க அண்ணனை மரியாதை இல்லாம பேசினா என்னால பொறுத்துக்க முடியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போ. நானா பேசுறேன், நீதான் பேச வைக்கிற. கல்யாணங்கிறது என் தனிப்பட்ட விஷயம். அதுல ஏதாவது பிரச்சனை வந்தா எங்க அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க. நடுவுல நீ என்ன நாட்டாம? உன்னை யார் சீதா போய் பார்க்க சொன்னா? அவளை நீ மிரட்டதுனால தானே அவ எங்க அப்பா வந்து பாத்துருக்கா. எங்க அப்பாவும் மனசு மாறி இருக்காரு. இங்க பாரு, அண்ணனும் தங்கச்சியும் பிரிய கூடாதுன்னு நினைச்சேன். பெரிய சமாதான புறா. அந்த சீதாவை போய் நீ பார்த்து பேசுறதுனால அந்த அயோக்கிய தினேஷ் திரும்பவும் எனக்கு மாப்பிள்ளை ஆயிடுவா. அவனை என்னால கட்டிக்க முடியாது. அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. அனிதா, நீ படிச்சவ. அவனுக்கும் உனக்கும் நிச்சயம் ஆயிருக்கு. நிச்சயமான கொலைகார கூட குடுத்தன நடத்த சொல்லுவியா? அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஏன் வாழ்க்கைதான் நாசமாகும். அதுல உனக்கு என்ன சந்தோஷம்? என்ன உனக்கு பிடிக்காதனால எனக்கு பிடிக்காத தினேஷ் எனக்கு கட்டி வைக்க பாக்குறியா? இது பாருமா, திரும்பவும் சொல்றேன், உன் கல்யாணம் நடக்கணும். நான் இதை செய்யல. உங்க அப்பா அவர் தங்கச்சியை பார்க்கணும். உயிருக்கு போராடிட்டு இருக்கிற உங்க அத்தை பொழைக்கணும். அதனாலதான் செஞ்சேன். அந்த தினேஷ் மாதிரி ஒரு ராட்சசனை பெத்ததுக்கு அந்த அத்தை தாராளமா சாகலாம். அவங்க பொழைச்ச இந்த பூமிக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. இப்படி பெரியவங்களை மரியாதை இல்லாம பேசுறதுக்கு யார் கத்து கொடுத்தா உனக்கு? நீ பண்ற ஒவ்வொன்றையும் பார்த்தா வயிறு பத்திக்கிட்டே எரியுது. வார்த்தை காண வருது. இதுக்கு ஒரு வாத்தியார் வேற வேணுமா? ஒரு பெண்ணுக்கு உண்டான போதும், நிறுத்து. அச்சம் மடம் நானும் பயிர்ப்ப பத்தி நீ பேசுறியா? உனக்கு அது யோகிதை இல்ல. டேய், என்ன நீ உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க? யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? இனிமே இந்த மாதிரி பேசுன என்ன பண்ணுவ? நான் கிராமத்துல வளர்ந்தவன். என்னோட பலம் உனக்கு தெரியாது. நீ வாழ வேண்டிய பொண்ணு. அடக்கமாயிரு. உன்கிட்டதான் கத்துக்கணும். காப்பி எடுத்துங்கம்மா. இதெல்லாம் நான் மடிச்சு வச்சிடுறேம்மா. வேண்டாண்ணே. ஏமா இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேனா? நீங்க வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லல. எனக்கு இதை விட்டா வேற வேலை என்ன, அதான் சொன்னேன். என்னமாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நீங்க சொன்னதுக்காக இல்ல, நானே விருப்பப்பட்டுதான் சீதா விஷயத்துல தலையை நுழைச்சேன். அதுவும் தினேஷ் அம்மா பொழைக்கணுங்கிறதுக்காக தான். ஆமா, அதுல என்ன சந்தேகம்? சந்தேகம் நமக்கு இல்ல. அனிதா என் மேல அனாவசியமா கோவப்படுற. அவ வாழ்க்கைய நான் வேணும்னே கெடுக்கிறதா நினைக்கிறேன். அவளுக்கு நான் நல்லதுதான் நினைக்கிறேன். ஆனா எல்லாமே தப்பாவே முடியுது. ஏன்ன நான் செய்யறது எல்லாமே தலைகீழாவே முடியுது. மனசு தளராதீங்கம்மா. உண்மையை யாரும் அவ்வளவு சீக்கிரம் உணர்றதில்ல. நீங்க சொன்னதுனால நான் தைரியமா வெளியே வந்து இந்த காரியம் பண்ணேன். ஆனா முடிவு இந்த மாதிரி மாறிடுச்சு. இப்படியே இருந்தா எப்படி? இந்த குடும்பத்துல ஒருத்தியா என்னைக்கு நான் மாறுறது? என்னை எல்லாரும் எப்ப ஏத்துக்க போறாங்க? உங்க சின்ன முதலாளி கூட மாமா நல்லபடியா எப்ப பேச போறாங்க? இந்த வீட்டுக்கு நீங்க வந்தப்புறம் அடிக்க ஆரம்பிச்ச புயல் சாதாரண புயல் இல்லம்மா, சூறாவளிமா. அது அடங்க கொஞ்ச நாள் ஆகத்தான் செய்யும். நாளாக நாளாக நிலைமை மோசமாதான் ஆகுது. அனிதா என்கிட்ட பேசினப்ப கூட நான் பெருசாவே நினைக்கல. ஆனா அது அப்படியே போய் மாமா கிட்ட சொன்னா அவர் என்ன சொல்லுவாரு? இந்த பிரச்சனையே வேற மாதிரி ஆயிடும். மாமாவுக்கு என் மேல இருக்கிற வெறுப்பு அதிகமா தான் ஆகும். அம்மா, நீங்க உன்னை நல்லா புரிஞ்சுக்கணும். அனிதா கொஞ்சம் வேகமா பேசுற பொண்ணுதான். ஆனா இவ்வளவு விவரமா பேசுதுன்னா அதுக்கு பின்னால வேற யாரோ இருக்காங்கம்மா. யாரு? சொன்னா யாரும் நம்ப போறது இல்ல. அதுலயும் நீங்க நம்பவே மாட்டீங்க. ஆனா நீங்க ரொம்ப நல்லவங்கம்மா. தடை வருது, பேச்சு வருதுன்னு வேலை செய்யாம இருந்துடக்கூடாது. அது தர்மமே இல்ல. நீங்க வேணா பாருங்களேன்,
உங்க எல்லா கவலையும் தீர்ந்துடும். இந்த சமாதான பேச்சு தான் எனக்கு டானிக் மாதிரி. எல்லாத்துக்கும் அந்த அபிராமி தான் காரணம். அந்த அம்மாவோட கலகம் தான் இதெல்லாம். இதுக்கு என்னைக்கு தான் விடுவு காலம் வருமோ? நீ கௌதம் தானே? ஆமா, நீங்க? சுரேஷ் நானு. எனக்கு தெரியல, ஞாபகம் இல்ல? சாரி சார், தெரியல. நீ நானும் ஒண்ணா ஸ்கூல்ல படிச்சமேடா, ஞாபகம் இல்ல? ஹே சுரேஷ், எப்படிடா இருக்க? இந்த கோலத்துல உன அடையாளமே தெரியல. ஆமா, என்ன இது கூத்து? நீ ஹோலி ஃபெஸ்டிவல்டா, நீ என்ஜாய் பண்ணு. வா வா வா. கிரேட் மேன், கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், பசங்களோட கூத்து அடிக்கிறோம். வாங்க வாங்க. இன்னைக்கு எவனி விடக்கூடாது, எவனி விடக்கூடாது. ஊர்ல எவன் மாட்டினாலும் அவன் மேல கலர் அடிக்கிறோம். ஓகே, கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், எவனி விடக்கூடாது. ஏய் அங்க பாரு ஒருத்த. குளிக்கிறா பாருங்க கல்லூரில. ஓகே ஓகே ஓகே. ஏய் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். அங்க பாரு, அங்க ஒருத்தர் வராரு. அவர் இன்னைக்கு குளிப்பாட்றோம். ஓகே, குளிப்பாட்டிடுவா. ஹலோ சார், எங்க இவ்ளோ ஸ்மார்ட்டா டிப் டாப்பா கிளம்பிட்டீங்க? அவசரமான இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன். ஹே சார், இன்டர்வியூ போறாராண்டா? ஆமா சார். வாட்ஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்? பிகாம். ஹோ பிகாம் ஆண்டா. அப்ப சார் ரொம்ப கம். நான் என்ன பண்றேன், இதோட சூப்பரா ட்ரெஸ் தரேன். அதோட போனீங்கன்னு வைங்க, நீங்க இன்டர்வியூல செலக்டட் தான். ஹே என்ன சார் சார் புடிங்க சார். சார் ஓடு வாட் இஸ் நான்சென்ஸ். ஹே ஓடு மேன் ஓடு. இந்த பக்கமே நான் பார்க்க கூடாது. ஓகே. ஏய் அங்க பாரு, ஒரு ஆட்டோ வருது. அது ஹே அன்எக்ஸ்பெக்டட் கெஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ, என் மேல இந்த கலர் பொடி போடுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க, எனக்கு பிடிக்காது. ஆனா எனக்கு பிடிக்குமே. அதேதான். ஆமா, என்ன யாருன்னு தெரியலையா? ஏய், நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? கரெக்ட். தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஃபேஸ்லாம் கலரா இருக்குல்ல. I am Gautam. Gautam, the son of Srinivasan, the great industrialist. Hey, ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆவற? Look, today is Holi and we all are celebrating it. இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஓ மேல கலர் பொடி போட போறேன். ஓகே? இங்க பாரு, என் மேல ஒரு டிராப் விழுந்துச்சு, அப்புறம் நடக்கிறதே வேற. அப்படியா? என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி இந்த தேவையில்லா டிஸ்டர்பன்ஸ் எதுக்கு? ஆட்டோ கிளம்பு. தலைவா, உன் மேலே கை வச்சுட்டா, விடாத அவளை. ஏய் எங்க தொடுறது? Anyway, I'll start with this. Hey Arjun, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். மரியாதையா போயிரு.
அதே தான் நானும் சொல்றேன். போ. டேய், நான் உன் முதலாளி மகன்டா. அது தெரிஞ்சனால தான் இவ்வளவு நேரம் சும்மா பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா என்ன செஞ்சிருவ? என் கை பேசியிருக்கோம். என்னடா மாமா பொண்ணு முன்னாடி ஹீரோ ஆகலான்னு பாக்குறியா? அப்படிதான் வச்சுக்கேன். டேய், அவன் என் மேல கை வச்சுட்டான்டா. அவனை சும்மா விடாதீங்க. விடுடா, விடுடா, நீங்க வழி பண்ணிடுறேன். கை வச்சா சொல்றேன். உட்கார் போலாம். வா. அம்மா, என்னடா கத்திக்கிட்டே இருக்க? ஐயோ, என்னடா ஆச்சு? என்னடா அனிதா எப்படி இருக்கா? ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு ஹோலி இல்லை, அதான் ரோட்ல யாரும் 4 பசங்க அனிதாவை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள 2 தட்டு தட்டிட்டு அனிதாவை கூப்பிட்டு வந்தேன். என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு ஒன்றும் ஆகலையே? டென்ஷன் ஆகாதீங்கம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தானே இருக்கேன். எப்படி இருக்கா பாருங்க. குளிக்க சொல்லிட்டு ஏதாவது ட்ரெஸ் எடுத்து வைங்க, போங்க. வாமா. எங்க அம்மா கூட என்ன இப்படி அழகு பண்ணி பார்த்தது இல்ல. இவ்வளவு அழகு நீ எங்கம்மா ஒளிச்சு வச்சிருந்த? அது சரி, நீ எதுக்குமா கடத்தருக்கு தனியா போன? கார் எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஐயோ, அத மட்டும் ஞாபகப்படுத்தாதீங்க. உங்க மக மட்டும் அந்த நேரத்துல கரெக்டா வரலனா என் கதையும் அதோ கதிதான். சரியான நேரத்துல வந்து என்ன காப்பாத்திட்டாரு. இல்லனா என் மானமே போயிருக்கும். நாம தான் யாருக்கு கெடுதல் நினைக்கலையே. நமக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். உனக்கு தலை நிறைய பூ வச்சு புடவை கட்டி பார்க்கும்போது என் கண்ணே பற்றும் போல இருக்கு. போங்கத்த. சரி சரி, வா போலாம். அர்ஜுன், நேரமா அது. அனிதா வீட்டுல கொண்டு போய் விட்டு வந்துரு. என்னம்மா, வீட்டுக்கு வந்த விருந்தாலே சாப்பிட சொல்லாம அனுப்புறீங்களா? இல்ல அர்ஜுன், நீங்க ரவுடி பசங்களோட சண்டை போடுறத பார்த்த உடனே எனக்கு பசியெல்லாம் மறந்து போச்சு. சும்மா இந்த சமாளிப்புலாம் வேண்டாம். நீங்களா பணக்காரங்க, எங்க வீட்டெல்லாம் சாப்பிடுவீங்களா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. சரி அத்த, என்ன இருக்கோ கொடுங்க, நான் இப்பவே சாப்பிடுறேன். ஏன்டா அவளை கலாட்டா பண்ற? சும்மாமா, ஜாலிக்கு தான். டென்ஷனா இருந்தால அதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டேன், அவ்வளவுதான். காலையிலே வீட்ல இருந்து வந்த பொண்ணு தேடுவாங்க, சீக்கிரம் கொண்டு போய் விட்டு வந்துரு. சரி, ஓகே. பரவாயில்லையே, எங்க அம்மா ட்ரெஸ் உனக்கு கரெக்டா சூட் ஆகுது. என்ன, எங்க அம்மா கொஞ்சம் ரைட். ஓகே, லுக்கிங் நைஸ் அனிதா, வா போலாம். Thank you. சரி, போயிட்டு வாமா. வரேன் அத்தை. உட்காரு.
இது என்ன புது குழப்பமா இருக்குது? ஹலோ, வீடு வந்துருச்சு, இறங்கலாம்ல? என்ன அனிதா, இன்னும் நடந்ததே நினைச்சிட்டு இருக்கியா? சரி, நான் போயிட்டு வரேன். நில்லுங்க, உள்ள வந்துட்டு போங்க. இது பாரு, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. நான் போயிட்டு இன்னொரு நாளைக்கு வரேன். இத பாருங்க, நீங்க வரலன்னா அம்மா கோச்சுப்பாங்க. வந்து பார்த்துட்டு போங்க. ஓகே, அத்தை கோச்சுப்பாங்க தான். வா அர்ஜுன். என்னம்மா இது? போகும்போது சுடிதார்ல போன, இப்ப புடவையில வந்திருக்க. ஐயோ, அது ஒரு பெரிய கதைமா. பெரிய கதையா? புரியுற மாதிரி சொல்லுமா. அம்மா, ஸ்ரீனிவாசன்லம்மா, அதான் நம்ம அப்பாவோட பழைய பார்ட்னர். ஆமா, அவரோட பையன் ராஜ் கௌதம் என் மேல ஹோலி பவுடர் அடிக்கிறேன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்கிட்ட வாலாட்ட பார்த்தான். ஐயோ, அதுக்குள்ள அர்ஜுன் வந்து அவங்கள அடி அடின்னு அடிச்சு உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டாரு. போதும் போதும் என் பிரதாபம், இனிமேலாவது தயவு செய்து தனியா எங்கேயும் போவாது. ஓஹோ, அப்ப துணைக்கு நீங்க வரீங்களா? ஏதுமா இந்த புடவை? சொல்ல மறந்துட்டேனே, நான் போட்டு போன ட்ரெஸ் எல்லாம் ஒரே கலர் பொடி, தலையில கூட கலர் கலரா ஆயிடுச்சு. அதான் அர்ஜுன் கூடவே பைக்ல போய் அத்தை வீட்லயே குளிச்சுட்டு வரேன். அத்தையே தலை தோட்டி தலைவாரி விட்டாங்க. அவங்க புடவை தாமா இது. ரியலி ஷீ இஸ் சோ கைண்ட். என் தம்பியும் சரி, தம்பி குடும்பமும் சரி, பாசத்துக்கு ரொம்ப கட்டுப்பட்டவங்க. உண்மைதாமா. வாங்க அர்ஜுன், எப்போ வந்தீங்க?